ஆண்டவர் ஒரு தேற்றரவாளனாக மனுஷ ரூபத்திலே சுற்றியிருந்தார். இப்ப ஆண்டவரே, நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எங்களுக்கு யார் இருக்கா என்று சொல்லி கலங்காமல் இருப்பதற்காக வேறொரு தேற்றரவாளனை நமக்கு அனுப்பி இருக்கின்றார். அவர் நம்மை நினைவுபடுத்துவார், நம்மை தேற்றுகின்றவராயிருக்கிறார், நம்மை வழிநடத்துகின்றவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய அந்த தேற்றரவாளன். பிரியமானவர்களே, யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த யோவான் 14வது அதிகாரத்திலிருந்து 17வது அதிகாரம் வரைக்கும் the longest discourse done by Jesus Christ with his disciples. அங்க பார்க்கும்போது அவங்க சீஷர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். ஆனால் இயேசு ஆயத்தப்படுத்துகின்றார் இவர்களை. சிலுவையின் பாடுகள், அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது, இதையெல்லாம் குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். பிதாவை வேண்டிக் கொள்வது எதற்காக என்று சொல்லி பார்க்கும்போது, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். சத்திய ஆவியாகிய, பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். ஆண்டவர் ஒரு தேற்றரவாளனாக மனுஷ ரூபத்திலே சுற்றியிருந்தார். இப்ப ஆண்டவரே, நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எங்களுக்கு யார் இருக்கா என்று சொல்லி கலங்காமல் இருப்பதற்காக வேறொரு தேற்றரவாளனை நமக்கு அனுப்பி இருக்கின்றார். அவர் நம்மை நினைவுபடுத்துவார், நம்மை தேற்றுகின்றவராயிருக்கிறார், நம்மை வழிநடத்துகின்றவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய அந்த தேற்றரவாளன் இன்றைக்கும் உங்களோடு கூட அந்த வார்த்தையை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி எங்கே இருக்கின்றதோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம கட்டப்பட்டவர்களாய் இல்ல சோதனைக்குட்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது, எனக்கு இங்கிருந்து எப்படி தப்பித்து போவோம் என்று தெரியவில்லையே, எனக்கு வழி தெரியவில்லையே என்று சொல்லும் பொழுது, இந்த தேற்றரவாளன், கம்ஃபர்டர் வந்து நம்மை தேற்றி வழி நடத்துகின்றவராய் இருக்கின்ற நம்ம பரிசுத்த ஆவியானவர். ஒரு முறை சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் ஒரு ஏரி ஓரமாக நடந்து கொண்டு இருந்தார். அவருக்கு அக்கறைக்கு போக வேண்டும். அந்த அக்கறைக்கு போவதற்கு வழி எதுன்னு தெரியல, பாலமும் இல்லை. சரி, இது எப்படி கடந்து போலான்னு யோசித்து கொண்டிருக்கும்போது அங்கே ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவரிடத்திலே போய் கேட்டாராம், இது நான் அக்கறைக்கு போக வேண்டும், அந்த அக்கறைக்கு போக வேண்டும் என்றால் நான் இந்த லேக்கை எப்படி கடப்பது என்று கேட்கும்பொழுது அவர் சொன்னாராம், இதுல இந்த ஒரு கோணி மூட்டையை எடுத்து கொடுத்தாராம். அந்த கோணி மூட்டை முழுசும் காற்று அடைத்து கொண்டு நீங்க போயிட்டே இருக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதே போல அந்த கோணி மூட்டையை ஒன்று எடுத்து காற்று அடைத்த பிறகு அந்த கோணி மூட்டையை பிடித்து கொண்டு, பலூனை போல பிடித்து கொண்டு அவர் அப்படியே அக்கறைக்கு கடந்து சென்றாராம். அப்பொழுது அவர் நினைவுபடுத்தி கொண்டார், சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றரவாளன் நமக்கு இருக்கின்றார். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை காத்து கொள்வார், அவர் என்னை தேற்றுவார் என்று சொல்லி அந்த லேக்கை கடந்து சென்றாராம். பிரியமானவர்களே, இது எவ்வளவு உண்மையான காரியமாக இருக்கிறது இல்லை? இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறது போல இருக்கும், ஆனால் தெரியாது. ஒரு எலக்ட்ரிசிட்டியை நம்மளால பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். அப்படிதான் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை நம்ம காண முடியாது, ஆனால் உணர முடியும். இந்த உணர்வோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் ஒரு தேற்றரவாளனை எங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீர். நாங்கள் மகிழ்ந்து களிக்கூற விடுதலை பெற்றவர்களாய் வாழ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.